நித்யசுபம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஓம் கம் கணபதியே நம. இன்று நாம் பார்க்கவிருக்கும் இந்த ஒரு சிறு பதிவு நாளை கொண்டாடவிருக்கும் ரத சப்தமியை பற்றினது. ஜனவரி 25ஆம் தேதி ரத சப்தமியும் சூரிய ஜெயந்தியாவும் கொண்டாடப்படுகிறது. கோள்களிலேயே ராஜகோள் சூரியன், அந்த கோளை பற்றின முக்கியமான காரகத்துவங்களும் சூரியனோட ஜெயந்தியாவும் ரத சப்தமியை கொண்டாடுறாங்க. தை அமாவாசை பின் வருகிற வளர்பிறை சப்தமியை ரத சப்தமியை கொண்டாடுறாங்க. இதை பற்றின ஆன்மீகமும் அறிவியலையும் நம்ம பார்க்கலாம். இதில் என்ன ஆன்மீகம் இருக்கு? இந்த ரத சப்தமி அன்று சூரியன் தன்னோட திசையை தெற்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி திருப்புகிறார் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக ரீதியாகவும், மற்றும் மகாபாரதத்தில் பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருக்கும்போது அவர் இந்த ரத சப்தமி அன்று சூரியனை நோக்கி வரம் பெற்று தன் உயிரை முக்தி அடையும் பாக்கியம் பெற்றார் என்பது இது ஆன்மீகமாக சொல்லப்படுகிறது. அந்த நாள் சூரியனுக்கு மிகவும் உகந்த நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. இதில் அறிவியல் என்ன? சூரியன் சதர்ன் ஹெமிஸ்பியர்லேருந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர், அதாவது வடகிழக்கு அரக்கோணத்தை நோக்கி திருப்பும் நாள், தனது தேரை திருப்பி வரும் நாளை சூரியன் வர நாளை ரத சப்தமின்னு கொண்டாடுறோம். இந்த நாள்ல சூரியன் பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கிறார். அந்த நாள்ல சூரிய ஒளி பூமிக்கு அதிகமா கிடைக்குது, அந்த நாள்ல இருந்தே அதிகமா கிடைக்குது அப்படிங்கிறது ஐதீகம். இந்த நாள்ல இருந்து நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் பயிர்கள் விளைவிக்கிறதுக்கும் சூரியனோட அருள் ஒளி அதிகமா கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கொண்டாடுற தினமா இது எடுத்துக்கலாம். ஸோ அன்றைய தினம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு 5:30 to 6:30 மணிக்குள்ள நம்ம கொஞ்சம் ஏர்லியரா சூரியன் உதிக்கிற அந்த நேரத்துல குளிக்கிறது ரொம்ப நல்லது. எருக்க இலை கிடைக்கும்ன்றவங்க எருக்க இலை 7 எருக்க இலை வச்சு, ஆண்களா இருந்தா மஞ்சள் கலந்த அக்ஷதையோட திருநீர் வைத்து தலையில் தோள்பட்டை அந்த மாதிரி அங்கங்கள்ல 7 எருக்க இலை வச்சு குளிக்கிறது ரொம்ப நல்லது. அதே பெண்களா இருந்தா அக்ஷதையும் மஞ்சளும் எருக்க இலையும் வச்சு குளிக்கணும். குளிக்கும்போது நான் செய்த பாவங்களை எல்லாம், இந்த உடலாலும் மனதாலும் நான் செய்த பாவங்களை நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி குளிச்சு சூரியனோட அருளை பெறுற நாள். உடல் ஆரோக்கியமும் செல்வ வளமும் நான் உங்களிடம் பெறுகிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு குளிக்கும்போது உங்களுக்கு சூரியனோட அருள் கிடைக்குது. அன்னைக்கு சூரியனை போய் அந்த சூரியன் உதயமாகிற நேரம், அந்த 6 to 7 அந்த நேரங்கள்ல போய் சூரியனுக்கு ஒரு அறிக்கை, அதாவது தண்ணியை அறிக்கமா விடுறது மற்றும் சூரிய நமஸ்காரம் பண்றது ரொம்ப நல்லது. யோகா, உடற்பயிற்சி இது மாதிரி விஷயங்களை துவங்குறதுக்கு முக்கியமான நாள். உடல்ல ஏதாவது நோய் நொடிகள் இருந்தால் அதற்கான மருந்து உட்கொள்ளுக்கு முக்கியமான நாளா இதுக்கான எடுத்துக்கலாம். அதோட சூரியன் மித்த எதுக்கெல்லாம் காரத்துவமாக வரார் அப்படின்னு பார்த்தா, பதவி, வேலை, செல்வ வளம், உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் தாண்டி பித்ருக்கள் ஆசையை நமக்கு பெற்றுத்தரவர் சூரியன் தான். ஸோ நம்ம பித்ருக்கள் என்ன கர்மா செஞ்சிருந்தாலும் இந்த ரத சப்தமி வழிபாடு பண்ற போது நம்மளும் நம்ம முன்னோர்களும் செய்த பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகிறது. அந்த இது போக இந்த காலை நேரங்கள்ல உங்க அருகாமையில் இருக்க சிவன் கோயில்ல உள்ள நவகிரகத்துல இருக்க சூரியனை வழிபட்டது நல்லது. இல்ல நவகிரகம் இல்லாதவங்க சிவனை வழிபட்டாலும் இல்ல பெருமாளை வழிபட்டாலும் அது சூரிய நாராயணரையோ இல்ல சிவசூரியனையோ வழிபட்டதுக்காக சமமாக எடுத்துக்கலாம். இந்த வழிபாட்டை செய்யும்போது காலையில ரதத்துல சூரியன் சந்திரன் இருக்கிற மாதிரி நம்ம வீட்டுல ஒரு கோலம் வரைகிறது ரொம்ப நல்லது. இது பூஜை அறையிலையோ இல்ல வாசல்லையோ வரைஞ்சிக்கலாம். சூரியனுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு, அரிசியில செஞ்ச பொங்கலோ, இனிப்பு பொங்கல், சர்க்கரை பொங்கல், வெல்லம் கலந்த சர்க்கரை பொங்கலோ இல்ல கோதுமையால் செய்த கோதுமையில செஞ்ச ஸ்வீட்டு அந்த மாதிரி வச்சு சூரியனை வழிபடுறது மிக சிறந்தது. இந்த வழிபாடை பண்ணி நல்ல உடல் ஆரோக்கியம், நல்ல பதவி, சமூக அந்தஸ்து மற்றும் முன்னோர்கள் இல்லை நாம் செய்த ஏதாவது வினைகள்ல இருந்து விடுபட்டு நன்றாக வாழ்வோமாக.